அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். பிறரை மகிழ்வித்து மகிழுங்கள். யாரையும் ஏமாற்றாதீர்கள், யாரிடமும் ஏமாந்து விடாதீர்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு. 1990 ஹைதராபாத்து மின்ட்டு ஸ்கேர் காயின்னு ஒரு காயின் 300 ரூபா. அதே 1990 மும்பை மின்ட்டு ஸ்கேர் காயின் ஒரு காயின் 150 ரூபா. 15வது வருட ஐசிடிஎஸ் நினைவு நாணயம் கமாமிலிட்டி காயின்ஸ் 1 ரூபி காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்கண்ணே. இது ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு தாயின் மடியில் குழந்தை இருப்பது மாதிரி. இது மும்பை மின்ட்டு, இது ஹைதராபாத் மின்ட்டு. நாணயத்தை பார்த்துக்கணும். 2 மின்ட்டு தான் அடிச்சிருக்காங்க. நொய்டா கொல்கத்தா தேட வேண்டாம். இது இந்த பக்கம் காமிக்கிறேன். பின்புறம் நாணயத்தோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இந்த 2 நாணயமும் சேர்ந்து 300, 150, 450 ரூபா. நான் கொடுக்குறது வெறும் 200 ரூபா. அங்கிட்டு எடுத்து வச்சிடுறேன். ஹைதராபாத்தை தேடி அலைய வேண்டாம், மும்பையை தேடி அலைய வேண்டாம், இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நீங்கள் கண்டிஷனான காயின் வேறு மின்ட்டை தேடி அலைய வேண்டாம். 1 ரூபாயில் கமாமிலிட்டி காயினில் இந்த ரெண்டு நாணயம் தான். ஒரு செட்டு மட்டும் வாங்கி நீங்கள் உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கலாம். நல்ல குட் கண்டிஷனான காயின் வெறும் 200 ரூபா தான். இந்த ஒரு நாணயம் வாங்குறதுனால 300 ரூபா, ரெண்டும் சேர்ந்து 200 ரூபா தான். 2017 7 வருஷத்துக்கு முந்தி இங்கிலாண்டில் வெளிவந்த ஒரு கமாமிலிட்டி காயின்ஸ் $1. இங்கிலாந்து ராணி 2வது எலிசபெத், வயதான தோற்றத்தில் தலையில் கிரீடத்தோட, எலிசபெத் 2, 2017 1 பவுண்டு. ஒரு நினைவு நாணயம். இது இந்த கமாமிலிட்டி காயின்ஸ் 1 பவுண்ட் 2017 உள்ளது. ஒரு நாணயம் வெறும் 200 ரூபா மட்டும்தான். ஒன்று கமாமிலிட்டின்னு போட்டார். ஒரு ரேட்டு சொன்னார், கொடுங்கயானே. ஒன்று கொடுத்தாரு. 5 காயின் கேட்டேன், 1 கொடுத்தாரு. இது ஒன்று நம்ம சேல் பண்ணால் நமக்கு இதில் ஒரு 30 ரூபா இருக்கும். சேல் பண்ணால் இருக்கிறதே ஒன்று தான். வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நம்மளுடைய கலெக்ஷனில் இது இருந்துட்டு போட்டோம். நான் நேற்று உங்களுக்கு ஒரு நாணயம் போட்டிருந்தேன். அந்த நாணயத்தினோட ரேட்டு 3200 ரூபா. அதாவது வெர்டிக்கல் ஃபிஷ் சுந்தரபாண்டியன். நீள் செங்குத்து வடிவத்தில் உள்ள இரட்டை மீன்களும் அங்குசமும் பொறித்த ஒரு நாணயம் நேற்று போட்டிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன், ஏன் மீனை வெர்டிக்கல் ஃபிஷ் டைப்புன்னு போடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிராஸ் டைப்பு மீன் இருக்கிறதுனால அதை வெர்டிக்கல் டைப் மீன் போடுறாங்க. இது கிராஸ் டைப் மீன். இது கஞ்சி விளங்கும் பெருமாள் அப்படிங்கிற தமிழ் மன்னருடைய ஒரு நாணயம். இதில் தமிழ் மொழியில் எழுதியிருக்கு. கஞ்சி வழங்கும் பெருமாள் அப்படின்னு எழுதியிருக்குதுல. இந்த வருது இந்த இல்லைன்னாலாம் வருது வருங்க. பெருமாள் அப்படிங்கிற இல்லைன்னா மானா எல்லாம் வருது வருங்க. கஞ்சி வழங்கும் பெருமாள். பெருமாளுக்கு முதல் எழுத்து துணைக்கு போடுவோமோ அது இந்த இருக்கு வருங்க. இது மாவண்ணா. இந்த இம்மனா இருக்கு வருங்க. மானா போட்டு புள்ளி இம்மன்னா. இது எள்ளு. இது இந்த மேலே வருது கட்சி வழங்கும் பெருமாள் அப்படின்னு வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் லெஜண்ட், தமிழ் லெஜண்ட் இருக்குது. இதில் பெரிய அதிசயம், என்னுடைய 25 இயர்ஸில் நான் பார்க்காத ஒரு நாணயம். இது
ஆனால் ஃபிஷ் டைப் நாணயம் நான் நிறையா வச்சுருக்கேன். மேக்ஸிமம் அவ்வளோ எளிதில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது தமிழ் லெட்டர் எழுதினாலே அவ்வளோ சீக்கிரம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இதுதான் அந்த கிராஸ் மீன் போட்ட நாணயம். மீனை பார்த்துக்கோங்க. இது ஒரு மீன், இந்த இப்படி போட்டிருக்கா, பின்னால் 2 வால் இருக்கா. இது ஒரு மீன், இது ஒரு மீன், கண் முகம் இந்த பக்கம் ஒரு வருங்க. இந்த 2 செதில், 2 வால், இப்படி ஒரு மீன், இப்படி ஒரு மீன், கிராஸ் டைப். இது அவர் எனக்கு அனுப்பிச்சி விட்ட கார்டு. பாண்டியா 2 fishes crosswise கஞ்சி விளங்கும் பெருமாள் இன் தமிழ் 2.15 grams எடை. இது வந்து மலையாளத்துக்காரங்க, கேரளாக்காரங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தமிழ் மொழிகளை பொறிச்ச நாணயத்தை நமக்கு அவங்களுக்கு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. மலையாள மொழி பொறிச்ச நாணயத்தை அவங்க விரும்பி வாங்குவாங்க. நான் தமிழ் மொழி பொறிச்ச நாணயத்தை விரும்பி வாங்குவேன். அது என்ன விலையாக இருந்தாலும் வாங்கிடுவேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லுதாங்க, என்ன செய்யணும்னு தெரில எனக்கு. நானே வாங்கணும்னு ஆசை இருக்குது. சரி, இது ரொம்ப ரேர் காயினு, தமிழ் லெஜெண்டு வேறு எழுதியிருக்கு. இது 600-700 வருஷத்துக்கு முன்பு உள்ளது. கஞ்சி வழங்கும் பெருமாள் 2 fish கிராஸ் டைப் காயினு. சரி, நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இருக்கட்டும். இன்னொன்று, பாண்டியா காயின்லேயே ஃபிஷ் டைப்பு தானே பாண்டியா காயின். ஃபிஷ்ஷு போட்டால் பாண்டியா காயின், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் வந்து அதில் சோழாவோ, சேராவோ, பல்லவாவோ, சாளுக்கியாவோ, சமுத்திரவோ, குப்தரவோ, மௌரியரோ, முகலாயரோ நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மீன் பொறிக்கப்பட்டால் அது வந்து பாண்டியா காயின். இது மீன் பொறிக்கப்படாத பாண்டியா காயின். ஒரு மனிதன் நிற்கும் நிலை, ஸ்டாண்டிங் த மேன். நிற்காரா? ஒரு மனிதன் நிற்கும் நிலை, இது ஒரு பக்கம். இது ஒரு மனிதன் நிற்கார். இதில் இது ஒரு பக்கம். அந்த சைடு சுந்தர பாண்டியன் அப்படின்னு எழுதியிருக்கு. இல்லை, இவ்வளோ சின்ன உலகத்தில், என்ன உலகம்னே கண்டுபிடிக்கப்படாத ஒரு உலகத்தில், இப்போ நேற்று நான் டபுள் ஃபிஷ் கொடுத்ததுலேருந்து கோல்டு கலர் இருக்குது. இதில் கோல்டு கலர் கிடையாது, செம்பு நாணயம். அதில் வந்து ஃபுல்லாக லேச தேய்ச்சலே உள்ள மஞ்சலாம் இருந்தது. அவர் சொன்ன கோல்டு தான் சார், ஆனால் ரொம்ப பழமையான நாணயமாக இருக்குது அப்படின்னு. இது வந்து சுந்தர பாண்டியன் அப்படின்னு எழுதியிருக்கு. சு இன் த ர பா இன் டி யா இன் சுந்தர பாண்டியன் அப்படின்னு தமிழ் லெஜெண்ட் எழுதியிருக்கு. இது கஞ்சி வழங்கும் பெருமாள், கிராஸ் ஃபிஷ் கஞ்சி வழங்கும் பெருமாள். இது வந்து சுந்தர பாண்டியன். இது ஃபிஷ் டைப்பு, இதுவும் பாண்டியன் நாணயம் தான். இது மேன் டைப்பு பாண்டியன் நாணயம். நேற்று போட்டது இரட்டை மீன்கள் போட்டது, அங்குசம் போட்டது, அது ஃபிஷ் டைப்பு பாண்டியா காயின். இது மேன் டைப் பாண்டியா காயின். கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பாண்டிய நாணயத்தில் வித்தியாசமான நாணயம். யாரோட நாணயத்தை வேண்டும்னாலும் யார்கிட்ட வேணாலும் கொடுப்பேனே தவிர, இந்த பாண்டியர் காலத்து நாணயத்தின்னு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது இந்த பாண்டியா போட்டிருக்கப்பா, இந்த வாரேன் பாண்டியா. அதனோட ரேட்டு 2.20 கிராம். அது எடை 15 mm திக்னஸ்ஸு. மேலே 2.7 போட்டிருக்கா, அதுவும் எடை தான். அது E25 போட்டிருக்காரு. அது எனக்கு என்னென்ன தெரியல. இது அந்த பாண்டியா காயின் நம்ம கொடுத்தது. இது மேன் டைப் காயின் இது. ஆனால் எனக்கு தனியாக ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு காயினுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த காயினோட சேர்ந்து வரும். தான் வச்சுருக்கேண்ணா. இது உள்ள இந்த இடக்கா ஒவ்வொரு காயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு லிஸ்ட்டு இருக்கும். அது மாதிரி இந்த காயினுக்குள்ளே இந்த ஃபோல்டரில் எழுதி வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. இது 2 காயினுக்கும் இது 2 ஃபோல்டர். இது வேணுமாக வாங்கிக்கோங்க.
விலை என்னங்கிறது நீங்கள் வேணுங்கிறவங்க மட்டும் என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு காயின் கொடுத்துருக்கேன். 1 பவுண்டு கொடுத்துருக்கேன். 15th இயர் ஆஃப் ஐசிடிஎஸ் கொடுத்துருக்குறேன். கிராஸ் ஃபிஷ் கொடுத்துருக்குறேன். ஸ்டாண்டிங் மேன் கொடுத்துருக்குறேன். பாண்டியா காயின் 3 வெரைட்டிஸ். பாண்டியா காயின் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு 5-6 வெரைட்டிஸ் கிடச்சிருச்சு. ஆனால் சமர கோலாகலன் இருக்குது, பொன்வேந்த பெருமாள் இருக்குது, கோனேரி ராயன் இருக்குது. கோனேரி ராயன் பாண்டியா கிடையாது. ஆனால் அந்த சமர கோலாகலன், அந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன், பொன்வேந்த பெருமாள், இது எல்லாமே தமிழ் லெஜெண்ட் உள்ள காயின் தான். இருக்கட்டும், அது சம்மந்தமாக நிறைய பேசுவோம். என்ன, நன்றி, வணக்கம்.